அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். என்னது சிவகார்த்திகேயனை சீமான் திட்டாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இது குறித்த விளக்கங்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று இரவுல இருந்து இப்போ வரைக்கும் பரவலாக பேசக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா, சிவகார்த்திகேயனை சீமான் திட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். முக்காவாசி யூடியூப் சேனல்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயனும் சீமானுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னும், எப்படி தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லாத்துலயுமே மீம்ஸ்களாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி தான் சீமானுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு புது பொருளை உண்டு பண்ணியிருக்காங்க. இதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான், நியூஸ் 18 நடத்தியிருந்த மகுடம் விருது விழாவில் பேசிய சிவகார்த்திகேயன் சீமானை குறித்தும் திருமாவளவன் குறித்தும் ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்திருந்தாரு. அதாவது சிவகார்த்திகேயனுடைய ஏதாவது ஒரு படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா திருமாவளவன் அவருக்கு வாழ்த்து சொல்றதும், அதற்கு பிறகு ஏதாவது படம் தப்பா போயிருந்தது அப்படின்னா சீமான் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த கதையை நீ ஏன்டா சூஸ் பண்ண, இந்த படத்துல நீ ஏன்டா நடிச்ச அப்படின்னு ரொம்பவே உரிமையாக திட்டுவாரு அப்படின்றது தான் சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா இந்த விருது விழாவில் பேசியிருந்தாரு. ஆனா இந்த விஷயத்தை அப்படியே மாற்றி சிவகார்த்திகேயனுக்கும் சீமானுக்கும் ஏதோ பெரிய பகை இருக்க மாதிரி நிறைய சேனல்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி சிவகார்த்திகேயனும் சீமானுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு தற்போது ஹேட்டர்ஸ் அதிகமாக மாறி இருக்காங்க. இப்படி போடும்போது சீமானுடைய தொண்டர்கள், சீமானுடைய தம்பி தங்கைகள் அனைவருமே சிவகார்த்திகேயன் மேல கடுப்பாவாங்க. சிவகார்த்திகேயனுக்கு ஹேட்டர்ஸ் இன்னும் அதிகமாவாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த மாதிரியான வீடியோக்களை போட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படி இருக்கும்போது இதை வச்சு சிவகார்த்திகேயனுக்கு மேலும் ஹேட்டர்ஸை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இணையவாசிகள். இந்த வீடியோவை முழுசா பார்க்காத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சிவகார்த்திகேயனும் சீமானுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு தான் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குழம்பக்கூடிய நிறைய பேருக்காக தான் இந்த ஒரு வீடியோ நாங்கள் உருவாக்கியிருக்கோம். மேலும் இது குறித்து முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியூஸ் 18 நடத்தியிருந்த மகுடம் விருது விழாவை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். மேலும் இந்த ஒரு வீடியோ குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.